Welcome back to Yeso Super Kitchen. இன்னைக்கு சமையல் எதுவும் பார்க்க போறது இல்ல. என் பையன் இன்னைக்கு தமிழ் ஸ்கூல்ல ஆண்டு விழால ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அதுதான் பார்க்க போறோம். பாண்டிய மன்னன் மட்டும்தான் சங்கம் வச்சு தமிழ் வளர்ப்பாரா? நாங்களும் வளர்ப்போம்னு Brentwood தமிழ் சங்கம் சார்பா தமிழ் பள்ளி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுலதான் என் பையன் படிக்கிறான். Brentwood தமிழ் சங்கம் ரொம்ப நல்லா சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சமயத்துல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஏரியால நீங்க இருக்க மக்களா இருந்தா உங்களை இந்த சங்கத்துல இணைச்சுக்கிறதுக்கு உங்களை இருக்கரம் கூப்பி வரவேற்கிறோம். இன்னைக்கு தமிழ் பள்ளியில ஆண்டு விழா நடந்தது. அதுல என்னுடைய பையன் பாரதிதாசனுடைய தமிழின் இனிமை அப்படிங்கிற கவிதையை சொன்னாரு. எனக்கு பாரதிதாசன் கவிதைகள்லயே ரொம்ப ரொம்ப பிடித்த கவிதை இது. அதாவது இந்த உலகத்துல நாவுக்கு இனிமையா எத்தனை சுவைகள் இருந்தாலும், காதிக்கு இனிமையா எத்தனை ஓசைகள் இருந்தாலும், கண்ணுக்கு குளிர்ச்சியா எத்தனை காட்சிகள் இருந்தாலும், மனசுக்கு நெருக்கமா எத்தனை உறவுகள் இருந்தாலும், அதை எல்லாத்தையும் விட உயர்ந்தது தமிழ் தான் அப்படின்னு இந்த பாடல்ல பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாரு. மேற்குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய உடலை வளர்க்குமே அன்றி நம்மளுடைய உணர்வையும் உயிரையும் வளர்க்கிறது தமிழ் தான் அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா அழகா சொல்லியிருக்கிறாரு. அத என் பையன் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கான். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணன். நான் தமிழ் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு நான் தமிழில் இனிமே பாரதிதாசன் எழுதிய பாடல் சொல்ல போகிறேன். கணியிட ஏறிய சுளையும் கணியிட ஏறிய சாகும், மணிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுளையும் நனிபசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிர்ல நீர் இனியன என்பேன் இனிதும் தமிழின் உயிர் என்பேன் கண்டீர். பொருளிடை வண்டின் ஒளியும் ஓடை புனலிடை வாய்க்கும் கலியும் குழலிடை வாய்க்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுத பண்ணும் குழவிகள் மலரை பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் விரைகுவனேனும் தமிழும் நானும் மெய்யா விடுநீர் கண்டீர். பைதுரு மன்னன் தம்பி அக்கம் பக்கத்துறவின் முறையால் தயமிக உடையால் அன்னை என்னை சந்தத மரவா தந்தை குயல் போர் பேசின மனையால் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவராகும் வண்ணம் தமிழின் அறிவினில் உரைதல் கண்டீர். நீல சுடர்மணி வாங்கம் அங்கே நிறைய குளிர்வன் நிலவாம், காலை பருதியின் உதயம் அங்கே கடல் மேல் எல்லாம் மொழியாம், மாலை சுடரில் மூழ்கும் நல்ல மழைகளின் இன்ப காட்சி மேலென எழுதும் கவிஞர் தமிழின் விந்தை எழுத தரமோ. சென்னல் மாற்றிய சோறும் பசுமை தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானிய முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன்மதுரஞ்சை கிழங்கு காணில் நாவில் நினைத்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பது தமிழா, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் தமிழின் இனிமையை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எசோ சூப்பர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளமே கோவில், உண்மையே வேதம், உணவே மருந்து. நன்றி, வணக்கம்.